சற்றுமுன் வெளியான தகவல் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொங்கலுக்கு 6 நாட்கள் விடுமுறை. அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வசதியாக வரும் ஜனவரி 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று விடுமுறை அறிவித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன் மூலமாக பொங்கலுக்கு மொத்தம் 6 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைத்துள்ளது. அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். பொங்கல் பண்டிகைக்கு வெளியூர்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊருக்கு குடும்பத்தோடு சென்று கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. அதற்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் 15ஆம் தேதி, உழவர் திருநாள் 16ஆம் தேதி என தொடர்ந்து 3 நாட்கள் அரசு விடுமுறை தினமாகும். வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி என்பதால் அன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை அறிவித்தால் சனி, ஞாயிற்றுக்கிழமையும் சேர்த்து 6 நாட்கள் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை கிடைக்கும் நிலை இருந்தது. இதனால் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தனர். தமிழக அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பிலும் இது தொடர்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட ஏதுவாக ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறையை தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜனவரி 25ஆம் தேதி பணி நாள். இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் கூறுகையில், பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி 17ஆம் தேதி அரசு விடுமுறை விடப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள், அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் விடுமுறை பொருந்தும். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஜனவரி 14, 15, 16ஆம் தேதியில் அரசு விடுமுறை ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஜனவரி 17ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொடர்ச்சியாக 6 நாட்கள் அரசு விடுமுறை கிடைக்கும். ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜனவரி 25 சனிக்கிழமை பணி நாளாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. திங்கட்கிழமையும் விடுமுறை அளிக்கப்படுமாம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு இருப்பதால் அரசு ஊழியர்களும் சேர்ந்த சொந்த ஊருக்கு செல்பவர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தற்போது போகி பண்டிகையான 13ஆம் தேதி திங்கட்கிழமை பணி நாளாகும். எனவே அன்றைய தினமும் விடுமுறை அறிவிக்கப்பட்டதால் 11ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி 19ஆம் தேதி வரை 9 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே அரசு இதையும் பரிசீலித்தால் பொங்கல் பண்டிகையை இன்னும் கூடுதல் உற்சாகமாக கொண்டாட முடியும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சிறப்பு ரயில்கள், பஸ்கள். அதாவது பொங்கல் பண்டிகையை கொண்டாட பல லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்வார்கள். வெளியூர்களில் பணி செய்யும் ஊழியர்கள் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கும் 6 நாட்கள் தொடர் விடுமுறை வசதியாக இருக்கும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளையும் இயக்க உள்ளது. சிறப்பு ரயில்களையும் தெற்கு ரயில்வே அறிவித்து வருகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி மக்களுக்கு ரூபாய் 750 பரிசு தொகையாக வழங்கப்பட இருப்பதாக புதுச்சேரி ரங்கசாமியால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை வரும் ஜனவரி 14ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கொண்டாடப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் ஆகியவை மக்களுக்கு அரசு வழங்குவது வழக்கம்.
ஆனால் நிதி பற்றாக்குறை காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்படாது என தமிழக அரசால் தெரிவிக்கப்பட்டது. அதே சமயம் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்த பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்கள் தொடங்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களும் உள்ள ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுமா என கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் மக்களுக்கு பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக ரொக்கமாக பணம் வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூ. 750 ரொக்கமாக வழங்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தகவலை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். ரூபாய் 750 பணத்தை பயனாளிகளுக்கு அவர்களது வங்கி கணக்கில் நேரடியாக அரசு செலுத்தும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள பொங்கல் போனஸ் தங்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் தமிழ்செல்வி மற்றும் பொதுச் செயலாளர் ஜெயராஜ ராஜேஸ்வரன் ஆகியோர் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வந்துள்ள இந்த போனஸ் அறிவிப்பு ஏமாற்றம் தரும் அறிவிப்பு என்று கூறியுள்ளனர். தமிழக அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 கருணை தொகையும், தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை சம்பளம் பெறும் பணியாளர்கள் மற்றும் 2023 முதல் 2024 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்து சில்லறை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர ஊழியர்களுக்கு ரூபாய் 1000 கருணை தொகையும் அறிவித்துள்ளது. 2006ஆம் ஆண்டு மத்திய அரசால் வெளியிடப்பட்ட கருத்தப்பட்ட போனஸ் திட்டத்தின்படி 2006ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு ஊழியர்கள் ரூபாய் 7000 போனஸாக பெற்று வருகின்றனர். இதனை பின்பற்றி தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ரூபாய் 7000 போனஸ் வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 மட்டும் வழங்குவது ஏற்புடையதல்ல. மாநில அரசின் இத்தகைய பாரபட்சமான நிலைப்பாட்டிற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டில் அரசு ஊழியர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மத்திய அரசு வழங்கியது போல் ரூபாய் 7000 பொங்கல் போனஸாக வழங்க வேண்டும் எனவும் ஏ மற்றும் பி பிரிவு அலுவலர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட போனஸ் மற்றும் தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கும் பாரபட்சமின்றி ரூபாய் 7000 பொங்கல் போனஸாக வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக பொங்கல் போனஸ் தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 2023 முதல் 2024ஆம் ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிக ஊதியம், சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செயல்படுத்தி வரும் நாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய பல முன்னோடி நலத்திட்டங்களை கடைக்கோடி தமிழருக்கு கொண்டு சேர்த்திட அயராது உழைத்திடும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2023 முதல் 2024ஆம் ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது.
நினைவு கூரத்தக்கது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.